2 விதமான தன்மையை அதாவது நட்சத்திரம் ஒரு தன்மைய குடுக்குங்க. ராசி ஒரு தன்மைய குடுக்குங்க. இப்ப நான் ராசிக்கு மட்டும் பலன் சொன்னேன்னா, ஆ உங்களுக்கு அது தவறா போயிருங்க. நட்சத்திரத்தை எடுக்கும்போது உங்களுக்கு 2மே சரியா இருக்கும் அப்படிங்கிற தன்மை. அப்ப இந்த காலகட்டத்தில் சனி பகவான் 8ல் இருந்தாலும் உங்களுக்கு வீண் விவாதங்களை தவிர்ப்பது நல்லது என்ற ஒரு நிலைப்பாடு. உங்களுக்கு சிறு சிறு பிரச்சனை வரும்போது உடனே நீங்க பார்த்துக் கொள்வது, உடல் ரீதியாவும் சரி, மன ரீதியாவும் சரி, சொந்த பந்தத்திலும் சரி, எதில வந்தாலும் சரிங்க. அதுக்கு வந்து முக்கியமா கவனத்த செலுத்துங்க. வேற ஒண்ணும் கிடையாது. பாக்கியத்தில் குரு இருக்கார். அப்ப பாக்கியத்துல குரு இருக்கும்போது 9ஆம் இடத்துல வந்து குரு பகவான் வந்து பாக்கியத்துக்கு அதிபதி 11ல போயிட்டார். அப்ப பாக்கியத்துக்கு அதிபதி 11ல போனா, பாக்கியத்தினால் உங்களுக்கு யோகம் உண்டு, லாபம் உண்டு. அப்ப பாக்கியத்துல வந்து ராகு பகவான் இருக்கார். ராகு பகவான் வந்து இருக்கும்போது, ராகு பகவான் ஒரு திடீர்னு ஏதாச்சும் உங்களுக்கு அதிர்ஷ்டத்த குடுக்கக்கூடிய தன்மைலாம் இருக்கு. 9வது வந்து ராகு இருக்கனால, திடீர்னு ஒரு அதிர்ஷ்டத்த குடுக்கக்கூடிய அதே மாரி அந்த வீட்டு அதிபதி லாபத்தில் இருக்கார். அப்ப எது மூலியாச்சும் உங்களுக்கு லாபம் கிடைக்கும் அப்டின்னா, தந்தையாரோட சொத்து மூலியமாக யாருக்காச்சு இருக்கிறவங்களுக்கு அவங்க மூலியமா லாபத்த கிடைக்கக்கூடியது. ஏன்னா,